சரி. ஓம் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம். இன்றைக்கு 3 டாக்டர்கள் அதுதான் இன்றைய தலைப்பு. ஒரு டாக்டர் கர்நாடகாவை சேர்ந்தவர். 1875 அந்த வருஷத்துல பிறந்தவர். ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பெங்களூர்ல மெடிக்கல் படித்தவர். ஆரம்ப கால மெடிக்கல் அப்படின்னா பார்த்துங்க, டாக்டர்களுக்கு ரொம்ப குறைவான டாக்டர்கள் இருக்கும்போது இல்லை மெடிக்கல் படித்தவர். பெங்களூர்ல படிச்சுட்டு அவருடைய கிராமம் மால்பே அப்படின்னு வெஸ்டர்ன் கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு கிராமம், மீனவ கிராமம், கடற்கரையோர கிராமம், மீனவர்கள் வாசிக்கிற கிராமம். அந்த கிராமத்தில் இவருடைய அப்பா வந்து ஆசிரியர், பள்ளிக்கூட ஆசிரியர். இவரெல்லாம் அந்த கொங்கணி, நீங்க ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், சீக்கிய வரலாறு எப்படி நம்ம தேசத்துல முஸ்லிம்கள் செய்த அட்டூழியங்கள், அராஜகம், வன்முறை, அதுக்கு சீக்கியர் வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குமோ, அதே போல கிறிஸ்துவ அட்டூழியங்கள், வன்முறை, பாதிரியே செயின்ட் சேவியர்னு ஒரு ஆள், அவனுடைய உடம்பை இன்னும் கோவால உயிரோட வச்சிருக்காங்க. உடம்பு வச்சு வருஷம் ஒரு தடவை ஊர்வலம் எடுத்துட்டு போவாங்க. செயின்ட்னு அவருக்கு பதவி வேற போப்ல. அந்த செயின்ட் சேவியர் ஆயிரக்கணக்கான கோவா இந்துக்களை உயிரோடு எரிய விட்டான். ஒரு நாளைக்கு 1000 பேர் 5000 பேர் அப்படின்னு சாக்கு மேல கட்டி, நான் பிசாசை வழிபடுகிறேன் அப்படின்னு அது மேல எழுதி அந்த ஸ்கொயர்ல எரிய விட்டான். போர்ச்சுகீஸ் ஆட்சி நடக்கிறது. அப்போ ஓடி வந்த இந்துக்கள், அந்த பயங்கரத்துல ஓடி வந்த இந்துக்கள் அப்படியே கோவாலேருந்து கீழே வந்து கர்நாடகாவுடைய மேற்கு பகுதி கடற்கரையோர மங்களூரு, குடகு, அங்கேயும் அதுக்கு கீழே கேரளாவில் கொச்சின் வரைக்கும் அந்த கொங்கணி இந்துக்கள். அதனால்தான் பாதி கோவா கிறிஸ்துவரா மாறித்த அந்த பயத்துல தான். அந்த சமயத்துல அந்த கொங்கணி இந்துக்கள், அவர்களுக்கு குடும்ப பெயர்கள் பை, ஷெனாய், பட்டு, ஷெட்டி. இப்போ அந்த காந்தாராங்கிற படம் எடுத்தவர் ஷெட்டி. பை, குல்தீப் பை. அப்போ ஒரு டிஏ பைன்னு ஒருத்தர் இருந்தார், ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தார் ரொம்ப வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. பை, ஷெனாய் அப்படிலாம் நிறைய அந்த பெயர்கள். அதுல இவர் பை குடும்பத்துல பிறந்தவர். கொங்கணி பிராமணர்கள் அவங்களாம். அந்த குடும்பத்துல பிறந்த அவருடைய அப்பா ஆசிரியர், கிராமத்து பள்ளிக்கூட ஆசிரியர், விவசாயி. இந்த சிறிய நிலம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு, மால்பே அப்படிங்கிற மீனவ கிராமம். இவர் அந்த இடத்துல வந்து கிளினிக் போட்டு ஆரம்பிக்கிறாரு. கிராமத்துல அம்மாக்கள் குழந்தைகளை அழைச்சின்னு வராங்க. டிசென்ட்ரி, டயரியா, காய்ச்சல், இருமல், சளி. இவருக்கு அது சேலஞ்சிங்கா இல்லை மருத்துவ தொழிலுக்கு. திரும்ப 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 அதே
மீனவ பெண்கள் குழந்தைகளை தூக்கின்னு வரும். இதே 4, 5 பிரச்சனைகள். மருந்து பெரிய ஒரு நமக்கு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி தொழில்ல அது மாதிரி எதுவும் இல்லை. இவருக்கு பெரிய கனவு. அதனால அப்பாட்ட போய் நான் ஜப்பான் போறேன். எனக்கு அனுமதி கொடு. நான் ஜப்பான்ல போய் மேல் படிப்பு படிக்கிறேன். அப்பா தசரதனை போல இந்த விஸ்வாமித்திரர் வந்தபோது தசரதெல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆனா விஸ்வாமித்திரர் கேட்கிற மாதிரி இல்லை. உடனே கடைசி அஸ்திரமா அவருடைய அம்மாட்ட கேட்கிறேன். அவன் அனுமதி கொடுத்தா ராமனை அழைச்சுன்னு போவேன்னு சொன்னான். அந்த மாதிரி இந்த அப்பாவும் மகன் கிட்ட உங்க அம்மாட்ட கேளு அப்படின்னு. அந்த அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இவனுக்கு பொதுவா கேட்டிருக்க மாட்டான். ஆனா அப்பா சொன்னதுனால போய் கேட்கிறான் அம்மாட்ட. அம்மா வாய மூடு, மரியாதையை இங்கேயே வேலை செய்யும். கிராமம் உனக்கு நமக்கு நிறைய கொடுத்துருக்கு. அதை திருப்பி கொடுக்கணும். நீ இப்ப டாக்டர், அதனால இங்கே இரு, சுத்தமை அப்படின்னு மிரட்டி சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்த கிளினிக்கு போகிறான். போர் அடிக்கிறது இவனுக்கு. என்னடா பண்ணலாம், வேற வழியே இல்லை. அம்மா கடுமையா சொல்லிட்டு 6 மாசம் வேலை பார்த்தான். ரொம்ப கஷ்டப்பட்டான். என்னடா இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்து, அதுவும் பெங்களூர்ல இருந்துட்டு, பெங்களூர்ல அத்தனை ஹாஸ்டல்ல பெரிய நகரத்துல அப்படிலாம் இருந்துட்டு இந்த கிராமத்துல இருக்கு. அப்படி வச்சுட்டு ரொம்ப வேதனைப்படுறான். அம்மா கிட்ட திரும்ப கேட்டு பார்க்குறேன். அம்மா கடுமையா சொல்லிட்டா, இல்லை முடியாது, இங்கதான் இருக்கணும். அப்ப அம்மா அப்பா சொன்னதை கேட்கிற காலம் அது. அம்மா அப்பா சொன்னா அவ்வளவுதான் கடைசி வார்த்தை. எங்க அப்பா கிட்ட சொன்னார், இங்க என்ஐடியில கிடைக்கல, நீ எங்க ஏதோ பிஏ பிகாம் ஏதோ இல்லைன்னா வேலைக்கு போ. நான் வெளியில எல்லாம் ஹாஸ்டலுக்கு அனுப்ப முடியாது, எங்கிட்ட பணம் கிடையாது. நம்ம மனசுல பெரிய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் வரல. சரி, நான் போய் பிஏக்கு ஃபார்ம் ஆகிட்டு வந்தேன். அந்த மாதிரி இது இன்னும் பழைய காலம். அம்மா அப்பா சொன்னது கடைசி வார்த்தை. இவன் ஆனா ராத்திரி படுக்கையில தலையணியில ஒரு முகத்தை பறிச்சு அழுவானு. என்ன என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அப்படி அழும்போது ஒரு நாள் ஒரு எண்ணம் வருது. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் வளர்ந்தால்தான் நான் வளர முடியும். அவர்கள் செல்வந்தர்களானால்தான் நான் செல்வந்தனாக முடியும். எனக்கு செல்வத்தை பகிரக்கூடியவ யார் இருக்கிறான்? சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட பணமே இல்லைன்னு நான் எப்படி என்னால் செல்வந்தனாக முடியும்? அப்போ சமுதாயம் வளரணும், கூட நானும் வளரணும். இந்த ஒரு எண்ணம் மனசுல வந்த உடனே இவருக்கு ரொம்ப பார்வை மாறி ஏதாவது செய்யணும், சுற்றியுள்ளவர்களை வளர்க்க. அப்பதான் கிராமத்தை இவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பித்து பெண்கள் தானே வராங்க. பெண்கள்கிட்ட சுலபமா பேச முடியும், அவர்களை கன்வின்ஸும் பண்ண முடியும். இவர் சொல்ற, நீ என்ன இந்த குழந்தைய அழைச்சுன்னு வர, திரும்ப திரும்ப அழைச்சுன்னு வர, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, நோஞ்சானா இருக்கிறான். நான் தான் சாப்பாடு கொடுக்குறேன், நீ என்ன அரிசியும் மீனும் தான் கொடுக்குற. அவனுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுக்கணும், அவனை படிக்க வைக்கணும், காய்கறி கொடுக்கணும், சத்தா சாப்பிடணும், படிக்க வைக்கணும். அப்படின்னா நீ சேமிக்கணும். என்ன விளையாடுறியா? எங்ககிட்ட பணமே இல்லை, நாங்கள் எப்படி செய்வோம்? அந்த மீனவ கிராமம்னா நம்ம டாஸ்மாக், அப்போவே டாஸ்மாக் தான். பெண்கள் ஆண்கள் மீன் பிடிக்க போவான், மீனை பிடிச்சிட்டு வருவான், பெண்கள் அதை கடையில் வச்சு விற்பாங்க. நான் பணத்தை கொண்டு வந்து வீட்டுக்கு வருவேன், மளிகை எல்லாம் வீட்டுக்கு தேவையான சாமானை வாங்கிட்டு மீதி பணத்தை சேர்த்து வைப்பான், இல்லை சாமி முன்னால் வைப்பான். அவன் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் குடிக்க போவான் சாயந்தரம் டாஸ்மாகில். இதுதான். நான் எப்படி சேமிக்க முடியும்? ஏது பணம்? சிலர்னா இவனை பைத்தியம்னு நினைச்சாங்க. ஆனா இவர் சொல்லுவார், ஒவ்வொரு பெண்ணையும் தனித்தனியா சொல்லுவார். ஒரு பெண்கிட்ட பேசும்போது, சரி எப்படி சேமிக்க முடியாதுங்கிற, எவ்வளவு பைசா இருக்கு உங்ககிட்ட? அவகிட்ட அந்த முந்தான அந்த முடிச்சுல சில்லறை எல்லாம் இருக்கு. அதை முடிச்ச கட்டி ஏதோ சில்லறையை காட்டுறா இவளுக்கு. இவன் அதுல இருந்து ஒரு 4 அணா எடுத்துக்கிறான். 4 அணா. இவ்வளவு கூட சேமிக்க முடியாதா அவனால? அந்த அம்மா அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்கிறார். 2 நோட்டு பண்றான். ஒரு நோட்டை அவ கையில கொடுக்குறான், ஒரு நோட்டை இவர் வச்சுக்கிறான்.
அவளுடைய பேர் எழுதுகிறேன். எழுதிட்டு 4 அணா தேதியை போட்டு 4 அணான்னு எழுதுகிறார். அவளுடைய கையெழுத்து வாங்குற, இவரும் கையெழுத்து போடுறாரு. அந்த நோட்டுலேயும் அப்படியே 4 அணா தேதியை போட்டு எழுதி அவளுடைய கையெழுத்து, இவருடைய கையெழுத்து. அவள்கிட்ட அந்த நோட்டு இருக்கும். 4 அணா மெதுவாக 4 அணா 4 அணாவா பணம் சேர ஆரம்பிக்கும். 6 மாசத்துல 1000 ரூபாய். இது எப்போ? 1920 அந்த சமயம். 1000 ரூபாய் சேர்ந்து போச்சு. 1000 2000 ரூபாய் சேர்ந்து. இவரு இப்போ என்ன பண்றது? இந்த 1000 ரூபாவை என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணும்போது அந்த பெண்கள்கிட்ட திரும்ப தனித்தனியா கேட்கிறாரு. நீ இந்த மாதிரி குழந்தைய கொண்டு வர, அடிக்கடி நோயின்னு கொண்டு வர, எதிர்ப்பு சக்தி இல்லை, நீ இவருக்கு தினம் 1 கிளாஸ் பால் கொடுக்கணும். பால எங்க எங்க போகுது பாலுக்கு? எங்கிட்ட ஏது பணம்? பசு பசு வாங்கிக்கோ. 1 கிளாஸ் பால் வாங்க என்கிட்ட பணம் இல்லை, நீ பசு வாங்க சொல்ற? கிண்டலா நினைக்கிறாங்க, எங்களை கிண்டல் நினைக்கிறாங்க ஏழ்மையானு. எல்லார்ட்டையும் சொல்றேன். யாரும் ஒத்துக்கல. இவ ஏதோ விளையாடுறாரு, இல்லை ஏதோ சதி திட்டம் போடுறாருன்னு நினைச்சாங்க. சரி, ஒரே ஒரு பெண்ணுக்கு அது கன்வீனியன் எதுவா இருக்கும். சரி வாங்க, ஏது பணம் என்கிட்ட, நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. தான் பணத்தை கொடுத்து அந்த பெண்ணு ஒரு பசு வாங்கிக்கிறேன். நான் எப்படி திருப்பி கொடுப்பேன் பாருங்க. அப்போ காலம் எப்படி இருந்தது பாருங்க. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற ஆசை இருந்தது மக்கள் மனசு. ஏமாத்தலாம், சுருட்டிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் வரல. அந்த பெண் கேட்கிறா, நான் எப்படி திருப்பி கொடுப்பேன் பசு வாங்கிய காசுன்னு. இவர் சொல்றாரு, நீ பால் கறந்து முதல் 1 கிளாஸ் பாலை குழந்தைக்காக எடுத்து வச்சுக்கோ, மீதி பாலை நான் வாங்கிக்கிறேன், என்கிட்ட கொடுத்துருன்னு. இவர்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சார். அது நான் பசு வாங்கிய பணத்தை அதுலேருந்து அடைச்சிக்கிறேன், நீ பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு பாலை டெய்லி கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த உடனே கிராமத்தில் செய்தி பரவுறது, அந்த பெண்கிட்ட மட்டும் பசு இருக்கு, முதல்ல இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் பொறாம வருது, அவளுடைய வீட்டில் பசு நிற்கிறது, நாமும் வாங்கணும்னு ஒவ்வொருத்தராக இவர்கிட்ட எனக்கும் வாங்கி கொடு, எனக்கும் வாங்கி கொடுங்க. மெதுமெதுவா கிராமத்துல நிறைய பேர் வீட்டுல ஒரு பசு நிற்க ஆரம்பித்தது. எல்லார் வீட்டிலையும் 1 டம்ளர் பால், 1 டம்ளர் பால் வீட்டுக்கு, மீதி எல்லாம் இவருக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. பார்த்தா பால் எக்கச்சக்கம் சேர ஆரம்பிச்சது. என்ன பண்ணலாம்? இவர் அந்த பாலை வித்து வர பணத்துல இந்த கடனை, பசு வாங்கிய கடனை திருப்பி அடைக்க முடிவு பண்ணிருக்காரு. அதனால சவுத் கனடா மில்க் கோஆபரேட்டிவ்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கும் அது இருக்கா தெரியல, கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய கோஆபரேட்டிவ், மில்க் கோஆபரேட்டிவ்லேயே மிகப்பெரிய கோஆபரேட்டிவ் அது வளர்ந்தது. சவுத் கனடா மில்க் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு வச்சு அந்த பாலை மற்ற ஊர்களில் போய் விற்று அப்படியே மெதுவாக டாக்டர் ப்ரொஃபஷனே மறந்துட்டாரு. அதில் பணம் சேர ஆரம்பிச்சது, பெரிய பணம் கொட்ட ஆரம்பிச்சது. இப்போ இவ்வளவு பணம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு ஒண்ணே, அந்த பக்கத்துல மணிப்பால்ங்கிற டவுன், அங்கே நெசவாளிகளின் கூட்டுறவு சங்கம் அமைக்கிறாரு. நெசவாளர்களுக்கு இதே மாதிரி ஒரு பணம் சேமிப்புக்கு அப்படின்னு. குயவர்களின் கூட்டுறவு சங்கம் அமைக்கிறாரு. அதுவும் வளருது, பணம் நிறைய கொட்டுது. அப்போ 1925ல் ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும், இவ்வளவு பணத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்படின்னு. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் நான், நீ 3 வருஷம் என்கிட்ட பணத்தை வச்சிருந்தா நான் உனக்கு வட்டி கொடுப்பேன்னு வேற சொல்லியிருக்காரு. அப்போ வட்டி உருவாக்கணும், அதனால பேங்க் ஆரம்பிக்கிறாரு. கனடா இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்சியல் சிண்டிகேட் லிமிடெட் அப்படி ஏதோ பேர். கனடா இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்சியல் சிண்டிகேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு பேங்க் 1925 அந்த பேங்க் ஆரம்பிக்கிறது. அக்டோபர் 19 நினைக்கிறேன், அக்டோபர் 19.
இப்போ பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் பணம் போட்டவங்களுக்கு. அப்படின்னா பேங்க்கு சம்பாதிக்கணும். அப்போ யாருக்காவது கடன் கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப்பு தேடி போறாரு. நீ இந்த பணத்தை வாங்கிக்கோ, தொழில் பண்ணு, நீயும் வளரு, கரெக்டாக அந்த தேதிக்கு கடனை திருப்பி கொடு, வட்டி கட்டு, நீயும் வளரு அப்படின்னு ஆளை பிடித்து அவர்கள் தொழில்கள் ஒவ்வொருத்தருக்கா தொழிலுக்கு பணம் கொடுக்க அப்படியே வளர்ந்துட்டு ஒரு தடவை மும்பை போகும்போது இவருக்கு ஒரு கூட ஒருத்தர் வராரு. அவர் இவரோட பேசும்போது, நான் பிளாஸ்டிக்கு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன், இறக்குமதி பண்ணுறேன், பணம் வேணும் அப்படிங்கிறார். என்கிட்ட பணம் இருக்கு, நீ திருப்பி கொடுக்குற கேரண்டி கொடுத்தா நான் கொடுக்குறேன். அதை வச்சு அவர் பிளாஸ்டிக் இம்போர்ட் பண்ணுறாரு. அந்த பணத்தை திருப்பி அடைத்துட்டு அடுத்த முறை இந்த நைலான் இழைகள், நூல் இழைகள், ஃபேப்ரிக், அதை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக பணம் வேணும். அதிக பணம் வாங்குறாரு, அதையும் திருப்பி கொடுக்குறாரு. திரும்ப கடத்துக்கு வரும்போது இவர் சொல்றாரு, ஏன் இப்படி முட்டாள்தனம் பண்ற, இங்கேயே ஒரு ஃபேக்ட்ரி வையேன், இவ்வளவு அதுக்கு டிமாண்ட் இருந்தா அந்த நைலான் இழையை தயார் பண்ற ஃபேக்ட்ரி இங்கேயே போடு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கவர்மெண்ட் கிட்ட போய் லைசன்ஸ் வாங்கணும். அதெல்லாம் கவலைப்படாத, எனக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தெரியும் வான்னு சொல்லி சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அப்போ யாரும் தெரியல ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர்கிட்ட அழைச்சின்னு போறாரு. அவர்கிட்ட இது மாதிரி இவர் இண்டஸ்ட்ரி போடணும்னு நினைக்கிறார், லைசன்ஸ் கொடுங்க. கிடைச்சிது. இவருடைய பேங்க்குக்கு மிகப்பெரிய ஒரு இவர்கிட்ட கடன் வாங்குற அமைப்பா அவர் ஆகி அவருடைய இண்டஸ்ட்ரி வளர்ந்து 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 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, நம்ம தேசத்தையே மிக பெரும் பணக்காரர்கள் ஒருத்தராக மாறி போனோம். அந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த பேங்குடைய மேக்சிமம் பெரிய இன்வெஸ்டர், இந்த பேங்க்லேருந்து கடன் வாங்கியவர் அவர். அதனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இந்த பை குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர், அந்த தீருபாய் அம்பானி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் ஒருத்தர் அந்த அவங்களுடைய டைரக்டரேட்ல டாப் குழுவில் அவர் இருப்பாராம். அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. இப்படி இந்த பேங்க் வளர்த்த இந்த இவர் பேரு மாதவ அனந்த பை, TMA பை. டீங்கிறது அவங்க கிராமத்து பேர், எனக்கு அந்த கிராம பேர் தெரியல. TMA பை அப்படின்னு அவர், அந்த பேங்குடைய பேரு சிண்டிகேட் பேங்க். 1969 நினைக்கிறேன், 9, நான் 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ, 60 அல்லது 70, 69, 70. இந்திரா காந்தி 12 பேங்குகளை தேசிய உடைமையாக்கினாள். செய்யும்போது என்ன சொன்னா, கிராம பகுதிகளுக்கு பேங்குடைய வசதிகள் போகணும், கிராம மக்களுக்கு போகணும், அவர்களுக்கு இந்த வசதி கிடைக்கணும் அப்படின்னு வெளிப்படையா சொன்னா கூட தன்னுடைய அரசியல் செல்வாக்குக்காக அதிபதிகளுக்கு, இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு கடனை கொடுத்து அவர்கள் மூலமா கட்சிக்கு டொனேஷன் வாங்க, தன்னுடைய சுய பாலிட்டிக்ஸ்க்காக தேசிய உடைமை, பலர் உழைத்து தயார் செய்த வளர்த்த பேங்கை, இன்சூரன்ஸ் கம்பெனிகளை எல்லாம் ஒரே ராத்திரியில தேசியமயமாக்கிட்டார். கரீபி ஹட்டாவ், ஏழ்மையை ஒழிக்க போறேன்னு. இது கிராமத்துல தான் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாகவே இருந்தது, மணிப்பால்ல. அப்போ சின்ன டவுன் அது. இந்த வாட்டர்ஸ் கோஆபரேட்டிவ், ஈவஸ் கோஆபரேட்டிவோட சேர்த்து அவர் ஒரு எஜுகேஷனல் கேம்பஸ் உருவாக்கினார், ஸ்கூல் காலேஜஸ்லாம் உருவாக்கினார். அதுதான் அங்கே இருக்கிற மணிப்பால் எஜுகேஷனல் காம்ப்ளெக்ஸ் கேம்பஸ். மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜ், இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு அவருடைய காம்ப்ளெக்ஸ். அப்படி பெரிய உழைப்பு, பெரிய தவம் போன்ற ஒரு வாழ்க்கை. கிராமத்தில் அடிமட்டத்திலிருந்து நாலனா வாங்கி உருவாக்கி அந்த பேங்க் ஒரே ராத்திரியில் அந்த பெண் இந்திரா காந்தி, நம்ம தேசத்துல மிக மோசமான ஒரு பிரைம் மினிஸ்டர், அவர் அதை தேசியமயமாக்கி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் உள்ள புகுந்து இவனுக்கு கடனை கொடு, அவனுக்கு கடனை கொடுன்னு கடனை ஆயிடுது. அவங்க திருப்பி கொடுக்காம பேங்க் நஷ்டத்துல போய் கடைசியில் அந்த பேங்க்கு செத்து போச்சு நரேந்திர மோடியோட காலத்துல. இப்போ 2019 அந்த பேங்கை அலகாபாத் இல்லை கனரா பேங்கோட மர்ஜ் பண்ணி அந்த பேங்க்கு செத்து போச்சு. ஒரு நபர், ஒரு டாக்டர்
கிராமத்துல நாலனா நாலனா அப்படி மக்கள்கிட்ட வாங்கி உருவாக்கி ரொம்ப அற்புதமான ஒரு பிலாசபி. என்னை சுற்றி உள்ளவர்கள் வளர்ந்தால்தான் நான் வளருவேன் என்ற பிலாசபி. நாலனா நாலனா இந்த நம்ம பிரஹ்லாத், அப்படி கே பிரஹ்லாத்னு ஒரு மேனேஜ்மெண்ட் குரு இருக்கார். அவர் சொல்லுவார், நிறைய பேர்கிட்ட கொஞ்சமா பணம் வாங்கி பிரமிட் அடித்தளத்துல அகலமா இருக்கிற மாதிரி ஒரு பேஸை உருவாக்கணும் அப்படின்லாம் குரு பேசாரு. அதுக்கெல்லாம் பல 50-100 வருஷங்களுக்கு முன்னாலே இது அவர் செய்து காட்டியிருக்கார். அப்படிப்பட்ட சிண்டிகேட் பேங்கை உருவாக்கிய டாக்டர் மாதவ் அனந்த பை. இன்னொரு டாக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல இவங்க வாழ்க்கையை படித்தேன். இப்போ நேரம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்ம அந்த அவர் இவருடைய இதில் வருவோம், கார்த்திகேயனுடைய ஐடியில் திரும்ப வருவோம். அப்போ அவர் பேரு ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அந்த கதை இப்போ நான் அனந்தபாய் பற்றி படிக்கும்போது இவர் கதை எனக்கு ஞாபகம் வந்தது. அவரு ஒரு டாக்டர், ஆனால் அவர் சின்ன வயசுல டாக்டர் படிக்கல. பாதிரிக்கு பிறந்தவர். பிரான்ஸ்ல இப்போ இருக்கிற பகுதியில பிறந்து வளர்ந்தவர். அப்போ அது ஜெர்மனியுடைய பகுதியா இருந்தது. அதுக்கப்புறம் அது பிரான்சுடைய முதல் உலக யுத்தத்துக்கு அப்புறம் பிரான்சுடைய பகுதியா மாறி போச்சு. அப்போ ஜெர்மன் குடிமகன். சின்ன வயசுல அவருடைய 2-3 சம்பவங்கள் ரொம்ப அழகான சம்பவங்கள். ஒன்று, அவர் கூட படிக்கிற 5வது 6வது படிக்கும்போது கூட படிக்கிற பையன் அந்த அது கீழே உண்டிகோல் அதுல கல்லடிச்சு பறவைகளை கொள்ள, ஓணனை கொள்ள ஒரு இது இருக்கும், ரப்பரால செஞ்சிருக்கும். அதுல கல்லை வச்சு அப்படி அடிப்பான். அதுல அந்த பறவைகள் செத்து போகும். அவன் இவனை அழைச்சின்னு போறான். இவருக்கு மனசு வரல, ஏண்டா இப்படி பறவைகளை கொள்வது சரியான. ஆனா இவருக்கு அவன் பிடிவாதமா அழைச்சின்னு போறான், நட்புக்காக கூட போறான். இவன் கையில உண்டிகோல் இருக்கு, அதை கல்லை வச்சு அப்படி இழுத்து அடிக்க போகிறாரு. அப்போ சர்ச்சுடைய மணி அடிக்கிறான். உடனே இவருக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வந்து வேகமா ஓடி போய் அந்த பறவைகள் எல்லாம் பறக்க வைத்து ஆஹான்னு கத்தி கையசைச்சு ஓடி உள்ள போறார். போய் எல்லா பறவைகளையும் பறக்க வைத்து காப்பாற்றுவதாக அந்த பையன்கிட்டே இருந்து. இந்த மாதிரி ஒரு மனசு சின்ன வயசுல வெளிப்படுறது. அதே போல அவருக்கு சின்ன அந்த ஊர்ல ஒரு கருப்பனுடைய சிலை. கருப்பன் ஒரு கால மடக்கி அப்படி அப்படி சாஞ்சு உட்கார்ந்துருக்கிறான். நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தது. கருப்பர்களை எப்படி ஏலம் போடுறாங்க, அதுக்காக ஏல சந்தைகள் இருக்கு. கருப்பர்களை ஏலம் போட்டு அவன் கழுத்துல கையில அப்புறம் தலையோடு சேர்த்து கழுத்துல அப்படி இரும்பு கவச்சங்களை போட்டு செயினை போட்டு இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. கிறிஸ்துவ ஜீசஸ் வழிபடுற ஜீசஸ் அன்பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீசஸுடைய கருத்தை சொல்லக்கூடிய இந்த யூரோப்பியர்கள் இப்படி கடுமைப்படுத்துறாங்க கருப்பர்களை. நீ என்ன இதுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா அப்பா பாதிரியார், சர்ச்சில் எப்பயும் ஆர்கன் வாசிப்பான். இவனும் சின்ன வயசுலயே நல்லா வாசிப்பான். 15-16 வயசு உள்ள மிகச்சிறந்த ஒரு கம்போசரா சர்ச்சில் வாசிக்கக்கூடிய நபரா வாதிட்டாங்க. இவங்க புரோட்டஸ்டன்ட் பாதிரியார். அந்த ஊர்ல அந்த சின்ன கிராமத்துல ஒரே ஒரு சர்ச்சு, ரோமன் கேத்தலிக்ஸ் அதிகமா இருக்கிற ஊரு. ஆனா இவங்க புரோட்டஸ்டன்ட். அதனால இவங்களுக்கு அதே ரோமன் கேத்தலிக்ல ஒரு சின்ன இடம். அதுல இவங்களுடைய கூட்டம் வேற ஒரு நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை நடக்குமா. உலகத்திலேயே நடக்காத ஒண்ணு, புரோட்டஸ்டன்ட்டும் கேத்தலிக்ஸும் ஒரே சர்ச்சில் வழிபாடு. இது வந்து நம்ம தேசத்துல இந்து தர்மத்தை பார்க்கும்போது தான் இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு உயர்ந்த நம்ம சிந்தனை நம்ம முன்னோரு. அஹிம்சைங்கிற வார்த்தையை சொல்லி அஹிம்சா பரமோ தர்ம அப்படின்னு எப்போ வேத காலத்துல சொல்லிவிட்டவர்கள். அதே போல நடராஜர் சந்நிதியில கோவிந்தராஜர் சந்நிதி உண்டு. சங்கர அந்த ஊர் பேர் என்ன, சங்கரன் கோவில், சிவன் கோவில்ல பெருமாள் சந்நிதி உண்டு. இப்படி இந்த தேசத்துல இயற்கையா இருக்கக்கூடிய ஒன்று. ஆனா யூரோப்ல அதை பார்க்க முடியாது. பயங்கர சண்டை, யுத்தங்களே நடக்கும்.
புரோட்டஸ்டன்ட்டுக்கும் கேத்தலிக்ஸுக்கும் நடுவு. அப்போ இந்த கிராமத்தில் இப்படி அது அவருக்கு மனசில் பெரிய ஒரு தாக்கத்தை, உலக அமைதி ஒற்றுமைங்கிற எண்ணம் விதை மாதிரி இவர் உள்ள பதிந்தது. அந்த மாதிரி கிராமத்தில் வளர்ந்த ஒரு விஷயம். அந்த கருப்பனுடைய சிலை, குறிப்பாக இவர் சொல்லுவார், அவருடைய கண்ணில் இருக்கிற சோகம். அம்மா மூலமாக நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம், அப்போ கருப்பர்களுக்கு அடிமைகளை விற்கிற சந்தை, இதெல்லாம் விஷயம் தெரிந்து சின்ன மனசில் இது வேறு விதமான எண்ணங்கள் எல்லாம் ஏற்பட்டது. அவர் எதிர்காலத்தில் ஒரு புஸ்தகம் எழுதினார், ரெவரன்ஸ் ஃபார் லைஃப், உயிருக்கு மதிப்பு, உயிருக்கு தெய்வீக உணர்வு, உயிரை போற்றுதல் வேண்டும், எல்லா உயிர்களும், மனுஷ உயிர் மட்டும் இல்லை அப்படின்னு ஒரு எழுதி அவருக்கு அதில் நோபல் பரிசு கிடைத்தது, அமைதி பரிசு. அது இல்லை முக்கியம், இவர் பாதிரி ஆகிறாரு, பாதிரிக்கான படிப்பெல்லாம் படிக்கிறாரு, பிஹெச்டி ஆகிறாரு, யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆகிறாரு, பாதிரிகளுடைய கல்லூரியில் டீன் ஆகிறாரு, கிறிஸ்துவ தியோலஜிக்கு, கிறிஸ்துவ மதத்துக்கு. மியூசிக் கம்போசர் ஆகிறாரு, சர்ச்சில் மியூசிக் இயற்றக்கூடியவராக ஆகிறாரு. 32 வயசுக்குள்ள இவர் வாழ்க்கை பெரிய செம்மையா நடக்க போற வாழ்க்கை மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆப்பிரிக்கால சர்ச்சில் இருக்காரு. அப்போ அந்த ஆப்பிரிக்கா கருப்பர்களுடைய நிலையை பார்த்து, அது பிரான்ஸுடைய குடியிருப்பு, பிரான்ஸ் மக்கள் அவங்களுடைய காலனி. ஆமாம், அந்த அந்த ஐடிக்கு வாங்க அடுத்த ரவுண்டு வரும்போது இது க்ளோஸ் ஆன உடனே பிரான்ஸுடைய குடிமகன், காலனி, பிரான்ஸுக்கு அடிமை நாடு. அப்படி அந்த கருப்பு நாட்டில் இவர் பாதிரியாக இருக்கும்போது இவருக்கு சர்ச்சு வேலையை விட மருத்துவ வேலை செய்யணும், இங்கே மக்கள் மத்தியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கிற எண்ணம் வருது. 32 வயசுல மருத்துவத்துக்காக நீட்டு தயார் பண்ற மாதிரி மருத்துவ காலேஜில் போக பரீட்சை ரெடியாகி மருத்துவ படிப்பு ஜெர்மனியில் அங்கே வந்து படித்து 36 வயசுல 37 வயசுல மருத்துவம் பாஸ் பண்ணி, அப்போ அம்மா அப்பா மற்றவர்கள்லாம் அங்கேயே பெரிய வயசாயிடுத்து, இனிமே காட்டுக்கு போக வேண்டாம், கொசு, ஃபைலேரியா, யானைக்கால், மிக கொடுமையான நோய்கள், அங்கே போக வேண்டாம், இங்கேயே பெரிய பதவி கிடைக்கும். அதெல்லாம் மீறி அவர் திரும்ப அதே சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த ஊருக்கு போய், சவுத் ஆப்பிரிக்கா இல்லை, ஆப்பிரிக்காவுடைய ஒரு தேசம், இப்போ அது வேற பேருதோ அந்த தேசத்துக்கு, அப்புறம் சொல்றேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி அந்த இடத்துக்கு போய் மருத்துவ சேவை, பாதிரிகளுக்கும் இவருக்கும் பெரிய விவாதம் நடக்கிறது, போப்போட பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதெல்லாம் அந்த போப்பில் அந்த அவங்களுடைய ஹெட்டு இதில் இருக்கார், இங்கிலாண்டில். அதில் கடைசியில் இவர் பாதிரி உடைய கழற்றிடுறாங்க, நீ பாதிரியாக இருக்கக்கூடாது, நீ வந்து மருத்துவ சேவை மட்டும்தான் பண்ணணுங்கிற கண்டிஷனில் திரும்ப வராரு, மருத்துவ சேவை செய்கிறார். கல்யாணமாய் ஒரு பெண், அங்கே மருத்துவத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற அவருடைய அந்த காலத்தில் ஒரு கோழி கூண்டை வந்து கோழி ஷெட்டை சரி பண்ணி அங்கே தான் அவர் ஆப்ரேஷனும் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே தான் அவங்க படுத்துப்பாங்க, அவங்க வீடாகவும் இருந்தது. அப்படி மின்சாரம் கிடையாது, பைப்பு தண்ணீர் கிடையாது, தண்ணீர் சப்ளை கிடையாது, கெரோசின் விளக்கில் தான் ஆப்ரேஷன் பண்ணுவார், சரி பண்ணுறதா இருக்கும். தூரத்துலேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தெல்லாம் தூக்கிண்டே வருவாங்களாம் பேஷண்ட்டை, ஸ்ட்ரெச்சரில் போட்டு எடுத்துன்னு வரலாம். அந்த பக்கத்தில் அங்கே நதிக்கு பேர் கங்கா. அது ஆச்சரியமான விஷயம், அந்த ஆப்பிரிக்காவில் அந்த நாட்டில் இருந்த ஓடிய அந்த நதிக்கு கங்கான்னு பேர். ரொம்ப கொடுமையான நோய்களோட மக்கள் வருவாங்க, எல்லாத்துக்கும் அவர் இது பண்ணி கடைசியில் 1952 அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது. மருத்துவ சேவைக்காக இல்லை, அமைதிக்கான பரிசு, அந்த ரெவரன்ஸ் ஃபார் லைஃப் அப்படிங்கிற அவருடைய ஃபிலாசபிக்காக. ஆனால் சர்ச்சோட பெரிய சண்டை நடக்கிறது, கருத்து வேறுபாடு இருக்கு. அவங்க சர்ச்சை பற்றி, ஜீசஸ் பற்றி ஆராய்ச்சி புஸ்தகம் எழுதினார். அந்த கடைசி சப்பருங்கிற விஷயத்த, லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற விஷயத்த மாடர்ன் கண்ணோட்டத்தோட பவுலுடைய கருத்துக்கள் எல்லாம் பல இடத்துல அவர் மறுத்து சொல்றாரு. அதே போல் அவர் மனசில் பதிந்த விஷயம் 10 கமாண்ட்மெண்ட்ஸில்
நீ வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு ஜீசஸ் சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்கிற பைபிள்ல, அந்த பைபிளை நம்புறவங்க இவ்வளவு கொடுமையான கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க மக்களை, மற்ற உயிர்களை கூட இல்லை, மனுஷங்கள். குறிப்பா ஆப்பிரிக்காலையும் மற்ற இடங்களும் நாமெல்லாம் இவர்களுக்கு, இந்த தேசங்களுக்கு பெரிய கடன் பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு நாம திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா யூரோப் அழிந்து போகும். அப்படியெல்லாம் அவருடைய கருத்து இருந்தது. அதனால சர்ச்சோட பெரிய பிரச்சனை இருந்தது. அவர் போய் ஆப்பிரிக்காவில் திரும்ப மருத்துவ சேவையில் மிகப்பெரிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அப்போ சர்ச்சில் பணம் கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இவரும் இவர் மனைவியும் அவருக்கு சேர்ந்து அந்த பணம்லாம் வசூல் பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு அந்த ஊரில் ஸ்வைட்சர் அப்படிங்கிற பேர்லேயே ஹாஸ்பிட்டல் இருக்கு. இவரை பற்றி சினிமா ஏதோ வந்திருக்கான்னு தெரியல, ஆனால் ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு நபர். சினிமா வந்தால் சர்ச்சை எதிர்க்கும் அந்த சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன். பட் அற்புதமான ஒரு கேரக்டர் ஆல்பர்ட் ஷ்வைட்சர். டாக்டராக போனார், 38 வயசில் டாக்டர் ஆகிட்டு திரும்ப போனார் சவுத் ஆப்பிரிக்காவில், கவர்ச்சிகளுக்கு பலியாகிடாமல். அது அவருடைய சிறப்பு. மூன்றாவது ஒரு டாக்டர், இப்போ நேர்மாறதுனால நான் என்ன சொல்கிறேன், இதை அடுத்த வாரம் சொல்கிறேன், இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார், ஆர்எஸ்எஸ்கிற அமைப்பை ஆரம்பித்தவர், ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு நபர். அதே காலம் 1889 பிறந்து ஆரம்ப காலத்தில் 1905, 10 அந்த சமயத்தில் டாக்டர் ஆனவர். டாக்டர்கள் மிக குறைவாக இருக்கிற காலத்தில் கல்கத்தாவில் போய் லோக்மானிய திலகருடைய இன்ஸ்பிரேஷனில் ஆரம்பிக்கப்பட்ட நேஷனல் ஸ்கூல், நேஷனல் காலேஜ், நேஷனல் மெடிக்கல் காலேஜ், தேசபக்தர்களுக்காக உருவாக்கிய அமைப்புகள். நம்ம திருச்சியில் கூட ஒரு நேஷனல் காலேஜ் இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜில் படித்து, அப்போது பயங்கரவாதம், அரவிந்தர் குண்டு போடணும், வெள்ளைக்காரனை அழிக்கணும், கொல்லணும், விரட்டணும், மிரட்டி விரட்டணுங்கிற கருத்துள்ள, துப்பாக்கி ஏந்தி, அதை பயங்கரவாதம் சொல்லக்கூடாது, புரட்சிவாதிகள், தீவிரவாதிகள், சும்மா கெஞ்சி கேட்டு பிச்சை கேட்டு எனக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடு, எனக்கு ஊர்வலம் போக உரிமை கொடு, எனக்கு கொஞ்சம் இந்த கூட்டம் நடத்த பர்மிஷன் கொடு அப்படின்னு அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டு இல்லை. இது இந்த நாட்டில் நீ இருக்க உரிமை இல்லைன்னு அவனை விரட்டணும். வாஞ்சிநாதன், சாவர்கர், பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், இவரெல்லாம் இந்த கருத்தில் வந்தவர்கள். லோக்மானிய திலகர் இதற்கான விதையை விதைத்தவர். அந்த கருத்தில் இருந்து அப்புறம் அவர் மனசில் பல எண்ணங்கள் வந்து, இதில் மக்களோட நம்ம இணைய முடியாது, மக்கள் பயப்படுவாங்க, சாதாரண மக்கள் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லி வெளிப்படையான போராட்டத்துக்கு காங்கிரஸில் வந்து வெளிப்படையான சத்தியாகிரகம் போராட்டங்கள் அதில் சேர்ந்து, அப்புறம் அதுவும் ஒத்து வராது, சாதாரண மக்களை தயார் பண்ணணும் தேசபக்தியோட. தேசத்துக்காக உயிர் விடுவது பெரியசில்லை, தேசத்துக்காக வாழணும், சமுதாயத்திற்காக வாழணும் அப்படின்னு ஒரு கருத்தோட காங்கிரஸ்ல இருந்து விலகி அவர் ஆர்எஸ்எஸ்கிற தேசபக்தி ஊட்ட